இங்க ஹீரோ அவன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு வருவா, சாரி சொல்லி நம்ம லவ் ஏத்துப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வரவே மாட்றா. அப்பன்னு பார்த்து இவனுக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் கேபிள்காரன் இங்க வந்திருப்பான். அந்த பையனும் இந்த வீட்ல ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பான். சோ அத கேட்டதுமே இவங்களே கேபிள்காரங்க மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப சரி பண்ணும்போது இந்த பொண்ணு பார்த்துட்டு ஷாக் ஆவறா. ஆனா இவன் நீங்க சாரி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எதுக்கு சாரி சொல்லணும், நீயும் தேவையில்லாம என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. பட் அப்பன்னு பார்த்து இவன் மேலே ஏறா. இந்த பொண்ணுமே தெரியாம இடிச்சிடறா. அதை பார்த்தமே பாட்டி சாரி சொல்றாங்க. சோ இந்த பொண்ணு வேற வழி இல்லாம சாரி சொல்றா. போகும்போது இந்த பொண்ணுக்காக நம்பர் எழுதி வச்சுட்டு அந்த பாட்டி கிட்ட என்ன ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறான். அந்த பாட்டியுமே எங்க வீட்ல இருக்கும்போது ஃபோன் பண்றாங்க. இவனை கேபிள சரி பண்ணிட்டு அந்த பொண்ணை சைட் அடிச்சிருக்கான். டெய்லியுமே இதே மாதிரி தண்ணி கேன் போறது வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணது சொல்லிட்டு இங்கே தான் இருக்கான். ஒரு நாள் இந்த பொண்ணோட பிறந்தநாள் வந்து யார்கிட்டயும் சொல்லாம தான் இருப்பா. ஆனா இந்த விஷயம் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலியமா சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவோம். பட் இந்த பொண்ணு அதை தெரிஞ்சுக்கிறா. அப்பவே கால் பண்ணி நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணுன்னு சொல்றா. ஆனா ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். நெக்ஸ்ட் டே மீட் பண்றாங்க. பட் இந்த பொண்ணு எனக்கு லவ்வையும் பிடிக்காது உன்னையும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அங்கிருந்து போயிடுறா. அதை கேட்டதுமே ஹீரோ கோவப்பட்டு உங்களுக்கு லவ்லாம் என்னன்னே தெரியல, ஒரு தடவை லவ் பண்ணி பாருங்க, உங்களை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றான். ஆனா இந்த பொண்ணு எங்க அப்பாவை நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப லவ் பண்ணேன், அதே டைம்ல காலேஜ் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பிடிச்ச இன்ஜினியரிங்கே படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு பையன் இந்த பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றான். இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொன்னதுமே அவரும் சின்ன வயசுல பண்ண மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. பட் இவன் கேட்காம அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணு என்னோட அப்பாவுக்கு உன்னை பிடிச்சாதான் நான் உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா இவன் உனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணுமே உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறா. தென் ஃபைனல் எக்ஸாம் முடியுது. அப்பன்னு பார்த்து இவங்க அத்தை வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு அவங்க அத்தையோட பையனை தான் முடிவு பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவாரு. சோ இப்போ முடிவெடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அப்பதான் பாய் ஃப்ரெண்ட் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கண்டிப்பா உன்னோட அப்பா ஏத்துப்பாரு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறான். ஆனா இவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து நம்ம எவ்வளவு பாசமா வளர்த்துருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. சோ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு வெளியே போலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. இதை கேட்ட இவன் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் உங்க அப்பா ஒத்துப்பாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாக்குறா. ஆனா இந்த பொண்ணு கேட்காம இவனை அடிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா. பாய் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிடுறான். பட் வீட்டுக்கு போனது இவங்க பாட்டி கோவப்பட்டு அடிக்கிறாங்க. உங்க அப்பா எவ்வளவு பாசமா வளர்த்துருப்பான், அவனை போய் இப்படி ஏமாத்திரியன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவங்க அப்பாவை இவங்களை பார்த்ததுமே எனக்கு துரோகம் பண்ணிட்டேன், சோ இனிமேல் என்கிட்ட பேச தேவலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. சோ அப்பாவை பேச வைக்கிறேன்னா அவருக்கு பிடிச்ச ஐஏஎஸ் படிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்ததா இப்ப நான் படிக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோ உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது, இனிமே நான் உங்க பின்னாடி வரமாட்டேன், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறான்.